Good morning students. Today science subject lesson 4 science in everyday life continuity பார்க்க போகிறோம். Changes around us. நம்மளை சுற்றி இருக்க changes பற்றி பார்க்க போகிறோம். Change is the transition of a substance from one form to another. அதாவது மாற்றம் அப்படின்றது என்னென்னா ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அது ஒரு லெவலில் இருந்து ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு சேஞ்ச் ஆகிறது நம்ம சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். We see many change around us. We see changes like day and night. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம், நம்ம டே அண்ட் நைட் பார்க்குறோம். தென் சீசன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. சம்மர்லேருந்து வின்டர்லேருந்து ரைனி, இந்த மாதிரி வந்து சீசன்ஸ் வந்து என்ன ஆகிட்டே இருக்குது, சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது இல்லையா அது. தென் வி ஆல்சோ see changes in ஆப்ஜெக்ட்லேயே என்ன பண்ணுறோம், நிறைய சேஞ்சஸ் பார்க்குறோம். க்ரோத் ஆஃப் ட்ரீ ஃபஸ்ட்டு வந்து பிளான்ட்டாக இருக்கும், அடுத்து வந்து என்னது ஸ்மால் பிளான்ட் வந்து கொஞ்சம் பிக் சைஸ் ஆகும், தென் வந்து ஸ்மால் ட்ரீ ஆகும், தென் பிக் ட்ரீ ஆகும் இல்லையா. அந்த ட்ரீல என்ன ஆகும் அப்படின்னா ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வந்து என்ன இருக்கும், பழுக்கும். தென் வந்து லீவ்ஸ் எல்லாமே என்ன ஆகும், கீழே விழும். ஃபாலிங் ஆஃப் லீவ்ஸ் ஆர் சம் ஆஃப் த changes taking place around us. You can observe changes in you also. நம்மக்கிட்ட என்ன இருக்குது, சேஞ்சஸாக இருக்குது. பேபியாக இருக்கும், பேபியிலேருந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு 6 months ஆகும், அப்புறம் 1 year வந்து நடப்போம். தென் வந்து என்ன பண்ணுவோம், நல்லா விளையாடுவோம். 3 years ஸ்கூல் போவோம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் நம்ம என்ன ஆகிட்டு இருக்கோம், ஹைட் அண்ட் வெயிட், நம்மளோட நாலேஜ் எல்லாமே என்ன ஆகிட்டே இருக்குது, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு இல்லையா, க்ரோத் ஆகுது இல்லையா. அதுவும் என்னது, நம்மக்கிட்ட இருக்க சேஞ்சஸ். Hair and nail grow and you have grow up as whole compared to last year. These changes can be classified as reversible and irreversible changes. ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிறத நம்ம என்ன சொல்கிறோம், ரிவர்சபிள் சேஞ்சஸ், irreversible changes. ரிவர்சபிள் சேஞ்சஸ் அப்படின்னா என்னென்னா, அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவலுக்கு சேஞ்ச் ஆகும். தென் அந்த லெவல்லேருந்து திரும்ப ஒரிஜினல் லெவலுக்கே சேஞ்ச் ஆகிறத நம்ம என்ன சொல்கிறோம், ரிவர்சபிள் அப்படின்னு சொல்கிறோம். irreversible அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ஒன்ஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா அதோட ஒரிஜினல் ஸ்டேட்ஸ்க்கு அதனால் என்ன பண்ண முடியாது, சேஞ்ச் ஆக முடியாது. சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ், ரிவர்சபிள் சேஞ்சஸ், irreversible சேஞ்சஸ். ரிவர்சபிள் சேஞ்சஸ்னால் பாருங்கள், இப்போ வந்து நம்ம வாட்டரை எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா அது என்ன ஆகும் அப்படின்னா ஐஸாக வந்து சேஞ்ச் ஆகும். தென் வந்து அந்த ஐஸ் வாட்டரை வந்து நம்ம வெளியில் வச்சோம் அப்படின்னா ஃபைனலாக வந்து என்ன ஆகும், நார்மல் வாட்டர் நம்ம எப்படி ஃப்ரிட்ஜில் வச்சோமோ அதே லெவலுக்கு திரும்ப சேஞ்ச் ஆகுது இல்லையா, அதுதான் என்ன சொல்கிறோம், ரிவர்சபிள் சேஞ்சஸ். சேஞ்சஸ் which can be reversed are called reversible changes. If you keep water in the freezer for some time, it is transferred into ice. If it is taken out, it become water again. This is reversible changes. Then next irreversible changesனால் நம்ம ஒன்ஸ் வந்து அதோட ஒரிஜினல் ஸ்டேட்ஸ்லேருந்து வேறு லெவலுக்கு சேஞ்ச் பண்ணிட்டோன்னா திரும்ப அது எதாக மாறாது, அதோட ஒரிஜினல் லெவலுக்கு சேஞ்ச் ஆகாது. Changes which cannot be reversed are called irreversible changes. If you burn a piece of paper, it burn and it turns into ash. அது என்னாகும், அந்த பேப்பர் வந்து எரிஞ்சு ஆஷ் சாம்பலாக ஆயிரும். இட் கேனாட் பிகம் பேப்பர் அகைன். அதனால திரும்ப என்னவா சேஞ்ச் ஆக முடியாது, பேப்பராக சேஞ்ச் ஆக முடியாது. திஸ் இஸ் ஆன் irreversible changes. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், irreversible changes அப்படின்னு சொல்கிறோம். irreversible changes ஆர் ஆல்சோ நோன் அஸ் பெர்மனன்ட் சேஞ்சஸ். ஒன்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அதுதான் அதோட நிரந்தரமான மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராசஸஸ் லைக் burning, cooking, rusting ஆஃப் iron cause permanent changes. ஸோ வந்து இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் பண்ணுறனால, அதாவது பேர்னிங் எரிக்கிறது, சமைக்கிறது, நம்ம வந்து அயன் வந்து அதோட ஷேப்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறது, இதெல்லாம் என்ன சொல்கிறோம், பெர்மனன்ட் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி பாருங்கள். ஆக்டிவிட்டி 1, டேக் ஏ எலாஸ்டிக் பேண்ட் அண்ட் ஸ்ட்ரிச் இட் டு மேக்ஸிமம். நவ் இட் ரிலீஸ். வாட் டு யூ அப்சர்வ். அதாவது நம்ம எலாஸ்டிக் பேண்டை மேக்ஸிமம் நம்ம இழுத்துட்டு அது திரும்ப விட்டனால அது எப்படி இருக்கும், ஒரே லெவலில் தான் இருக்கும். தென் வந்து அதை வந்து நெக்ஸ்ட் அது வந்து ரிவர்சபிள் சேஞ்சஸ்க்கு எக்ஸாம்பிள். ஏன்னா அது வந்து என்ன ஆகும், அதோட ஒரிஜினல் ஸ்டேட்ஸ்க்கு வந்துடுது. கட் இட் நவ் இட் இஸ் பீசஸ். கேன் யூ கெட் ஏ பேண்ட் பேக் அகைன். ஸோ அந்த ஃபுல் பேண்டை நம்மளால் இது பண்ண முடியுமா, கட் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. அதுதான் irreversible சேஞ்சஸ்க்கு எக்ஸாம்பிள். ஆக்டிவிட்டி 2, இதை வந்து உங்களால் முடிஞ்சுன்னா பண்ணி பாருங்கள். இங்கே எலாஸ்டிக் பேண்ட் இப்போல்லாம் நீங்கள் வந்து த்ரெட்டு கூட யூஸ் பண்ணலாம். ஓகேவா. டேக் ஏ பலூன் அண்ட் ப்ளோ ஏர் into it. You can see that the shape and size of the balloon is changed. Now let the air escape from the balloon. What do you observe now? ஃபஸ்ட்டு நீங்கள் பலூன் எடுக்கிறீங்க, அதில் பலூன் வந்து ஏர் ஃபில் பண்ணுறீங்க, ஏர் ஃபில் பண்ணி அதோட ஷேப் சைஸ்லாம் இது பண்ணுறீங்க. தென் வந்து ஏரை வந்து திரும்ப ரிலீஸ் பண்ணும்போது அது ஒரிஜினல் பலூன் ஷேப் வந்துடும். சரியா. அதே நம்ம ஏர் வந்து ப்ளோ பண்ணிவிட்டு
அதோட ஃபுல் சைஸை நல்லா இது பண்ணிவிட்டு அதோட டிப்பில் வந்து பின்னை வச்சு நம்ம இது பண்ணோன்னா என்ன ஆகும், பர்ஸ்ட் ஆகும். பர்ஸ்ட் ஆனோன்னே அது என்ன, அதோட ஒரிஜினல் ஸ்டேட்ஸ் போக முடியுமாப்பா, முடியாது கண்டிப்பாக. ஏன்னா அது ஸ்மால் பீசஸாக என்ன ஆயிரும், வெடிச்சிரும் இல்லையா. ஸோ இதுதான் இர்ரிவர்சிபிள் எக்ஸாம்பிள். இப்போ புரிஞ்சிச்சா? நீங்கள் இந்த 2 ஆக்டிவிட்டியுமே வீட்டில் நம்ம பண்ணி பார்க்கலாம். From these activities, we can observe some differences between reversible and irreversible changes. Differences between reversible and irreversible changes are listed below. ஸோ இந்த ஆக்டிவிட்டி வச்சு நமக்கு ரிவர்சிபிள் இர்ரிவர்சிபிளோட சேஞ்சஸ் பார்த்தோம். தென் வந்து அதோட டிஃப்ரென்ஷியேட் நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரிவர்சிபிள் சேஞ்சஸ், இர்ரிவர்சிபிள் சேஞ்சஸ். A substance can turn to its original states. A substance cannot change to the ஒரிஜினல் ஸ்டேட்ஸ். இது வந்து ஒரிஜினல் ஸ்டேட்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிரும், இது வந்து சேஞ்ச் ஆகாது. த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டூ நாட் சேஞ்ச். த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வில் சேஞ்ச். இது வந்து சேஞ்ச் ஆகும், இதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேஞ்ச் ஆகுது, இது வந்து சேஞ்ச் ஆகும். இதில் ஃபிசிக்கல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரிவர்சிபிளாக இருக்கும். இதில் ஆல் கெமிக்கல் சேஞ்சஸ் ஆர் இர்ரிவர்சிபிள். ரிப்பீட் பண்ணுறேன், எல்லாம் ரீட் பண்ணுங்கள். எ சப்ஸ்டன்ஸ் கேன் turns to its original states. A substance cannot change to its original states. The chemical properties of the substance do not change. The original properties of the substance will change. Most of the physical changes are reversible. All chemical changes are irreversible. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேஸ்ட் ஜென்ரேட்டட் இன் அவர் என்விரான்மெண்ட். நம்மளோட ஸ்கூல்ஸ்லேயும் ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்லேயும் எவ்வளோ வேஸ்டஸ் வந்து நமக்கு போகுது, அதை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்றத இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ வேஸ்ட் அப்படின்னால என்னப்பா, நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அது வேறு எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ணுறோம், வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். வேஸ்ட் இஸ் எனி சப்ஸ்டன்ஸ், எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும், விச் இஸ் டிஸ்கார்டட் ஆஃப்டர் ப்ரைமரி யூஸ். இட் இஸ் ஒர்த்லெஸ், defective and of no use. They are unwanted and undesirable materials. நம்ம எதுக்குமே யூஸ் ஆகாது அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஹவுஸ்ஹோல்ட் வேஸ்டஸ், வேஸ்டஸ்லேயே 2ஆக டிவைட் பண்ணுறோம். வேஸ்டஸ் ஃப்ரம் ஸ்கூல், ஹவுஸ்ஹோல்ட் வேஸ்டஸ். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹவுஸ்ஹோல்ட் வேஸ்டஸ் பார்ப்போம். Waste from home is known as household waste. Solid waste disposes from the home and apartment compressed of garbage and rubbish, bottle, can, clothing, compost, disposal item, food packings, newspaper, magazine and trimmings. ஸோ இது எல்லாமே என்னது, நம்மளோட ஹவுஸ்லேருந்து நம்ம வேஸ்ட் அப்படின்னு தூக்கி போடுறது தான். we can classify the household waste as below. ஸோ ஒரிஜினல் வேஸ்ட் ஆர்கானிக் வேஸ்ட் அப்படின்னா என்னென்னா கிச்சன் வேஸ்ட், வெஜிடபிள் வேஸ்ட், ஃப்ளார்ஸ், லீவ்ஸ், ஃப்ரூட்ஸ், இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல்லாகவே டிஸ்போசல் ஆயிரும், ஃபுல்லாகவே மக்கி போயிடும். அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து பிளான்ஸ் இதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணலாம். சரி, அதோட க்ரோத்துக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். டாக்ஸிக் வேஸ்ட் அப்படின்னா பாருங்கள், ஓல்டு மெடிசன், பெயிண்ட், கெமிக்கல்ஸ், பல்ப்ஸ், ஸ்ப்ரே கேன்ஸ், ஃபர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ், கண்டெய்னர்ஸ், பேக்டரிஸ், ஷூ பாலிஷ், இதெல்லாம் என்னது டாக்ஸிக் வேஸ்ட். அதாவது இது எல்லாமே வந்து என்னென்னா விஷத்தன்மை உள்ளதுன்னு சொல்லலாம். ஓல்டு மெடிசன், பழைய மருந்து பொருள், பெயிண்ட்டு, கெமிக்கல்ஸ், பல்ப், ஸ்ப்ரே கேன், அதாவது நம்ம சென்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, ஃபர்டிலைசர், பெஸ்டிசைட்ஸ், கண்டெய்னர், அதாவது இந்த நம்ம வந்து வீட்டிலலாம் வந்து காக்ரோச் இதெல்லாம் வருது அப்படின்னா ஹிட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் என்னது பெஸ்டிசைட்ஸ், கண்டெய்னர்ஸ். பேட்ரிஸ், ஷூ பாலிஷ், இதெல்லாமே என்னது டாக்ஸிக் வேஸ்ட்டு. தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரீசைக்கிள்பிள் வேஸ்ட்னா பேப்பர், கிளாஸ், மெட்டீரியல், பிளாஸ்டிக், இது எல்லாமே நம்ம என்ன பண்ண முடியும், ரீசைக்கிள் பண்ண முடியும், திரும்ப வந்து யூஸ் பண்ண முடியும். சாயில்டு வேஸ்டஸ், கிளாத்ஸ் சாயில்டு வித் பிளட் அண்ட் எனி அதர் பாடி ஃப்ளூட்ஸ், இது என்னது சாயில்டு வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட் வேஸ்ட், கம்ப்யூட்டர் பார்ட், எலக்ட்ரானிக் மெட்டீரியல், செல்ஃபோன் பார்ட், சிஎஃப்சி பல்ப்ஸ், இது எல்லாமே என்ன ஆகாது அப்படின்னா மக்கியே போகாது, நம்ம எப்படி போடுறோமோ அப்படியே தான் இருக்கும். சரியா, நெக்ஸ்ட் பாருங்கள், டூ யூ நோ 40 million tons ஆஃப் எலக்ட்ரானிக் வேஸ்ட் இஸ் ஜென்ரேட்டட் எவ்ரி இயர் வேர்ல்டு வைடு. ஸோ 40 million tons வந்து நம்மளோட உலகளவில் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம எலக்ட்ரானிக் வேஸ்ட் வந்து வேஸ்ட் ஆகுது. வேஸ்ட் கம்ப்ரஸஸ் 70% ஆஃப் அவர் ஓவரால் டாக்ஸிக் வேஸ்ட். E-waste contain hundreds of substances of which many of toxics. ஸோ இதெல்லாமே என்னது நம்மளோட வேர்ல்டு லெவலில் நம்ம எவ்ரி இயர் வந்து வேஸ்ட் ஆகிற திங்ஸஸ் தான் நமக்கு பர்சன்டேஜாக கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் பாருங்கள், வேஸ்டஸ் ஃப்ரம் ஸ்கூல். யூ லீவ் மெனி வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் இன்சைட் யுவர் கிளாஸ் ரூம்ஸ் அண்ட் த்ரோ அவே மெனி திங்ஸ் இன் எ ஸ்கூல் கேம்பஸ். இஃப் தே ஆர் திங்ஸ் இன் த ஸ்கூல் கேம்பஸ்,
இஃப் தே ஆர் நாட் கலெக்டட் அண்ட் டிஸ்போஸ் ப்ராப்பர்லி யுவர் என்விரான்மெண்ட் வில் பி பொல்யூட்டட். ஸோ ஸ்கூல்ஸில் நீங்கள் உங்களோட வேஸ்டஸ் வந்து ப்ராப்பராக டஸ்ட்பினில் டிஸ்போஸ் பண்ணல அப்படின்னா நம்மளோட ஸ்கூல் கேம்பஸ் எப்படி தான் இருக்கும், பொல்யூட்டடாக தான் இருக்கும். ஸோ அதனால் எப்பயுமே நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அந்த வேஸ்ட் திங்ஸஸை ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும். Papers, pen and its pots, blade, chocolate covers and plastic items are found in the school environment. The single most common material generated in school is food waste. Food waste வந்து ஸ்கூலில் வந்து அதிகமாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுட்டு வந்து மேக்ஸிமம் வேஸ்ட் பண்ணுறாங்க. The food is not only waste but it is also thrown away everywhere, making your surroundings unclean. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுட்டை வந்து அங்கங்கே கொட்டுறனால வந்து நம்மளோட ஸ்கூல் சரௌண்டிங் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, அன்க்ளீனாக இருக்குன்னு சொல்கிறாங்க. Then do you know பாருங்கள், each one in our state capital Chennai contributes 70 gram of waste every day. It is highest in our country. நம்மளோட கண்ட்ரிலே ஹையஸ்ட் வேஸ்ட் வந்து எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. ஸோ ஒரு பர்சனுக்கு வந்து 700 grams வேஸ்ட் வந்து நம்ம எவ்ரிடே வந்து யூஸ் பண்ணுறோம். In a survey conducted, it is found that food waste accounts for 23.9% of the total waste generated in the school, and recycled paper like cardboard, white paper and mixed papers accounted for 23.5% of the total waste. To keep our surrounding clean, we need to have a proper waste disposal system. ஸோ நம்ம ரீசைக்கிள் பண்ணுற வேஸ்டஸ்லாம் என்ன பண்ணணும், அதை செப்பரேட் பண்ணணும். தென் ஃபுட் வேஸ்ட்டை வந்து செப்பரேட்டாக நம்ம என்ன பண்ணணும், டிஸ்போஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணால் தான் நம்ம ஸ்கூல் கேம்பஸ் வந்து எப்படி இருக்கும், க்ளீனாக இருக்கும், பொல்யூட்டட் இல்லாமல் இருக்கும். Needed for proper disposal of waste. With much waste of lying everywhere, what do you think that we should do? ஸோ கண்டிப்பாக எங்கே பார்த்தாலும் என்ன தான் இருக்குது, குப்பையாக தான் இருக்குது. அந்த மாதிரி குப்பையாக இருக்கும்போது என்ன, லேண்ட் பொல்யூட் ஆகும், வாட்டர் பொல்யூட் ஆகும், ஏர் எல்லாமே பொல்யூட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பொல்யூஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். We urgently need a proper waste management system. Waste management is needed for the following reasons. To control pollution, அவங்க வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணுவாங்க, பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. To conserve natural resources, to control spread of disease, recycle for further uses. Various pollutions like water pollution, air pollution and soil pollution can be avoided. So waste management systems ஓட ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா இந்த பொல்யூஷன்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும், அவாய்ட் பண்ண முடியும். டு கன்சர்வ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், வேஸ்ட் டிஸ்போசல் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த கன்சர்வேஷன் ஆஃப் அவர் என்விரான்மெண்டல் ரிசோர்ஸஸ் லைக் ஃபாரஸ்ட், மினரல்ஸ் அண்ட் வாட்டர். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பாதுகாத்தோம் அப்படின்னா அங்கேயும் என்ன இருக்காது, எந்த ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் இருக்காது. டு கண்ட்ரோல் ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீஸ், ஸ்ப்ரெட் ஆஃப் இன்ஃபெக்டட் டிசீசஸ் கேன் பி கண்ட்ரோல்டு. ஸோ நம்ம வந்து அங்கங்கே குப்பையை போடுறனால தான் என்ன ஆகும் அப்படின்னா ரைனி சீசனில் அந்த டஸ்ட்டும் அந்த வாட்டரும் மிக்ஸ் ஆகி நமக்கு நிறைய கம்யூனிகபிள் டிசீசஸ் வந்து ஃபாலோ ஆகுது. ஸோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ரீசைக்கிள் ஃபார் ஃபர்தர் யூஸ், வேஸ்டஸ் கேன் பி ரீசைக்கிள் டு கெட் ப்ராடக்ட் ஃபார் ஃபர்தர் யூஸ். ஸோ இப்போ நம்ம ரீசைக்கிள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த பொருள் வந்து திரும்ப திரும்ப ரீசைக்கிள் ஆகி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் என்னது, ப்ராப்பர் டிஸ்போசல். நெக்ஸ்ட்டு வே ஆஃப் ரெடியூஸ் வேஸ்ட். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம வேஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணணும், தென் ரீயூஸ் பண்ணணும், அதை ரீசைக்கிள் பண்ணணும், ஃபைனலாக தான் என்ன பண்ணணும், டிஸ்போசல் பண்ணணும். த பெஸ்ட் பிளேஸ் ஆஃப் த ஸ்டார்ட் டிஃப்ரென்ஸ் இன் அவர் ஹோம், வி நீட் டு லேர்ன் ஹவு டு ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள் வேஸ்டஸ். த ஃபாலோயிங் ப்ராக்டிஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல் டு ரெடியூஸ் வேஸ்ட் இன் அவர் ஹோம் அண்ட் ஸ்கூல் என்விரான்மெண்ட். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டிலேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள், டிஸ்போசல் ப்ரொசீஜர் வந்து நம்ம கொண்டு போகணும். இதே நம்ம ஸ்கூல் அண்டு ஹோம்லேயும் அப்ளை பண்ணணும். யூஸ் ரீயூசபிள் அண்ட் ரீசைக்கிளபிள் பேக்ஸ் அண்ட் கண்டெய்னர்ஸ். கண்டிப்பாக வந்து திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுற பேக், அதாவது கிளாத் பேக் இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரிப்பீட்டடாக வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். தென் வந்து ரீசைக்கிள் ப்ராடக்ட்லாம், பாட்டில்ஸ் இதெல்லாம் வந்து இது பண்ணோம் அப்படின்னா ரீசைக்கிள் பண்ணி நம்ம ரீசைக்கிள் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இதெல்லாம் யூஸ் பண்ணால் என்ன பண்ணுவோம், திரும்ப திரும்ப அதை ரீயூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். Avoid one-time items and use items which can be used permanently. So one-time usage ஆன plastic papers, plastic cup இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிடுவோம். Segregate wastes into biodegradable and non-biodegradable items and hand over them to the municipal and corporation people who collected them. ஸோ நம்மளோட ஸ்ட்ரீட்ஸ்க்கெலாம் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட வேஸ்டஸ்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க இல்லையா, நம்ம வீட்டில் என்ன பண்ணிடணும் அப்படின்னா பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டும் நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டுன்னு செப்பரேட் பண்ணி அவங்களுக்கு செப்பரேட்டாக கொடுத்தோன்னா அவங்க டிஸ்போஸ் பண்ணுறது எப்படி இருக்கும், ஈஸியாக இருக்கும். டு நாட் த்ரோ அவே யுவர் வேஸ்ட் எவ்ரிவேர். எங்கே பார்த்தாலும் என்ன பண்ணக்கூடாது, நம்மளோட வேஸ்ட்டை தூக்கி போடக்கூடாது.
புட் தம் இன் த டஸ்ட்பின் அண்ட் டிஸ்போஸ் தம் ப்ராப்பர்லி. ஸோ டஸ்ட்பினில் கரெக்டாக போட்டு நம்ம ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணோன்னா எங்கேயுமே என்ன ஆகாது, பொல்யூட்டட் ஆகாது, வேஸ்ட் அங்கங்கே இருக்காது. டோன்ட் வேஸ்ட் ஃபுட். வேஸ்ட் ஃபுட் இன் த ஸ்கூல் கேன் பி கண்ட்ரோல்ட் அண்ட் யூஸ் டு ஃபீட் கேட்டில்ஸ். ஸோ நம்ம ஃபுட் ஐட்டம்ஸை வந்து வேஸ்ட் பண்ணுற கண்ட்ரோல் பண்ணோன்னா அந்த வேஸ்ட் ஃபுட்டை எங்கே கொண்டு போகணும், கேட்டில்ஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபுட் ஆயிரும். ஆர்கானிக் வேஸ்ட் கேன் பி கன்வெர்டட் இன்டு மேனூஸ். ஆர்கானிக் வேஸ்ட் வந்துன்னா எதை சொல்கிறோம், வெஜிடபிள் பீல்ஸ், ஃப்ரூட்ஸ் பீல்ஸ் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் ஆர்கானிக் வேஸ்ட். இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனூஸாக சேஞ்ச் ஆகுது. ஓகேவா, இது வந்து என்னது, ரீசைக்கிள் ப்ராடக்ட். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்மளோட வேஸ்ட்டஸ் வந்து டிஸ்போஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா மேனூஸாக சேஞ்ச் ஆகுது, அது பிளான்ட்டுக்கு வந்து ஃபுட்டாக மாறுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், இதோட உங்களுக்கு 4th லெசன் கம்ப்ளீட்டட். ஸோ ஃபஸ்ட் டேர்ம் போர்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. லெசன்ஸை நீங்கள் நல்லா லிசன் பண்ணிவிட்டு வர்புக்கு ஆன்சர்ஸ் வந்து ரைட் பண்ணுங்கள். தேங்க்யூ.